இருக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய சமூகத்திலே அடியார்கள் கூடி வரும்படியான ஸ்லாக்கியத்தை நீர் கிருபையாக ஒருத்தருக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையிலும் எல்லா தடையிலும் நீக்கி பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு மேலும் ஆளுகை செய்யும்படியாக ஆவியானுடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். பாடல், வர்ஷிப் மற்றும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். தூரத்திலும் சமீபத்திலும் வரவேண்டிய எல்லா உம்முடைய மக்களையும் தடை நீ கொண்டு வந்து உம்மை ஆராதித்து விடுதலை பெற்றுக்கொள்ள, சுகத்தை பெற்றுக்கொள்ள, ஆரோக்கியமான வார்த்தைகளை கேட்டு திருப்தி அடைய தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே சர்வலோகத்தில் நடக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் ஆராதனைகளையும் கர்த்தர் மகிமைப்படுவீராக. துதியும் கனமும் மகிமைக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். வரவேணும் பரநாவியே இறங்கும் தயவாய் தாவி என்ற பாடல். வரவேணும் பரநாவியே இறங்கும் தனலாய் தாவியே, வரவேணும் கருணாவியே இறங்கும் தனலாய் தாவியே, மருளாம் பாவம் மறுவிய என்னை, மருளாம் பாவம் மறுவிய என்னை, வானக்கினியால் ஞானஸ்நானம் செய்ய, வானக்கினியால் ஞானஸ்நானம் செய்ய வரவேணும் கருணாவியே தனலாய் தாவியே, வரவேணும் கருணாவியே இறங்கும் தனலாய் தாவியே, மருளாம் பாவம் மறுவிய என்னை, மருளாம் பாவம் மறுவிய என்னை, வானக்கினியால் ஞானஸ்நானம் செய்ய, வானக்கினியால் ஞானஸ்நானம் செய்ய வரவேணும் கருணாவியே இறங்கும் தனலாய் தாவியே, வரவேணும் கருணாவியே இறங்கும் தனலாய் தாவியே, பலமான எப்பாவமும் பாழாக்குமா நோய்களும், வலிய கோடும் ரோகமும் வம்ச சிந்தையோடுமே, பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன், பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன், எலியாவின் ஜெபத்திற்கு இறங்கியவன், எலியாவின் ஜெபத்திற்கு இறங்கியவன், நம்மை வரவேணும் கருணாவியே இறங்கும் தனலாய் தாவியே, வரவேணும் கருணாவியே இறங்கும் தனலாய் தாவியே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்கிறோம். உபாகம புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் மோசையினுடைய தெளிவான விளக்கங்களை நாம் பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை, எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது. ஆகவேதான் நம்மை ஆண்டவர் நேசித்து, நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு
ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதத்திலும் நான் வாசிக்கிறோம். மோசேயின் இந்த 5வது ஆகமமானது முன் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலிருந்து எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அந்த நாட்களிலே கர்த்தர் அவர்களுக்கு செய்த வாக்குத்தத்தமான காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆமென். வரப்போகிற அந்த சுதந்திரம், அடையப்போகிற அந்த கானான் தேசம் எப்படிப்பட்டது என்பதை குறித்தும், அதிலே நாம் பிரவேசிக்க வேண்டிய காரியத்தை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சில குறிப்புகளை நாம் பார்க்கும்போது, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம். ஆமென். உங்களுக்கு அந்த சுதந்திரம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் வனாந்திரத்திலிருந்து பிரயாணம் பண்ணி அவங்க 40 ஆண்டுகள் பிற்பாடு கானானுக்கு சென்று இந்த வாக்குத்தத்தமுள்ள தேசத்தை பெற்றுக்கொண்டாங்க. நாம் எல்லாரும் இப்போ எங்கே இருக்கிறோம்? நாம் எங்கே இருக்கிறோம்? அந்த அம்மா மட்டும்தான் ஆணுக்கு ஒரு சத்தம் போடுறாங்க. நீங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறீங்க? தெரியாது, வாய் திற சொல்ல மாட்டாங்களே. ஆமாம், எங்கே இருக்கிறோம்? வனாந்திர ஜீவியத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். சிலர் முன்னே போகிறாங்க, சிலர் பின்ன போய் கொண்டிருக்கிறோம். என்றாலும் இந்த வனாந்திர பிரயாணம் முழுமையடைந்து நாம் எல்லாரும் நமக்கு இருக்கிற அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த 3வது மாதம் 9ஆம் தேதியில் நாம் ஆராதனையில் கூடியிருக்கிறோம். நம்மேலுடைய கண் நோக்கமாக இருக்கிறது. நம்மை நோக்கி அந்த கண் பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. ஆகவே வனாந்திர வாழ்க்கையில் நாம் கடந்து செல்ல வேண்டிய பல பாதைகள் இருக்கிறது. வனாந்திரத்தில் எப்பொழுதுமே நம்ம உபாகம் 32ஆம் அதிகாரத்தில் அருமையான சகோதரன் சொன்னது போல் ஊழையிடுவதும் வனாந்திரமான அந்த பாழான நிலத்திலும் கண்டு பிடித்து நடத்தி உணர்த்தி என்றெல்லாம் அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறதே. அதுபோல் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும், ஊளையிடுகிற வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை கண்டு அவனை நடத்தினார், நடத்தி அவனை உணர்த்தி அவனை தமது கண்மணியை போல. ஹல்லேலூயா. இந்த ஒவ்வொரு பகுதியை நாம் நினைத்து தியானித்து பார்ப்போம் என்றால், ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளெல்லாம் அற்புதமாக, அதிசயமாக, ஆச்சரியமாக இருக்கும். ஆமீன். உங்களுடைய வயதை முன்னே வைத்து பாருங்கள். நீங்கள் இந்த பூமியிலே பிறந்த அந்த நாள் முதல், அல்லது நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே மறுபடியும் பிறந்து இயேசுவின் பிள்ளையாய் மாற்றப்பட்ட பிறகு அவர் நடத்தின பாதையை யோசித்து பார்த்துருக்கீங்களா? அடிக்கடி இதை யோசித்து பார்க்கணும். அநேகருக்கு தங்களுடைய பின் வாழ்க்கையை திரும்பி பார்க்காதனால தான் பெருமையும் அகந்தையும் பலவிதமான பொல்லாத சுபாவங்கள் வருகிறது. நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியும் நோக்கி பார்க்கணும். ஏனென்றால் நம்ம வேதவசனம் சொல்கிறபடி நம்முடைய பாழான ஊழையிடுகிற அந்த வனாந்திரத்திலிருந்து கர்த்தர் நம்மை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அதைத்தான் இங்கே நம்ம இந்த வசனத்தில் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்திரத்தில் நடத்தினார். ஆமேன், ஆமேன். நேரடியாக அவங்க கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து விடலாம். காதேஸ் பர்னியா வழியாக 11 நாள் பிரயாணம் தான். 1ஆம் அதிகாரம் நீ வாசித்து பார்த்தீங்கன்னா காதேஸ் பர்னியா வழியாக 11 நாள் பிரயாணம் தான். ஆனால் கர்த்தர் அவர்களை வனாந்தர வழியாக நடத்தினார். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. ஒரேடியாக அவங்க கானானுக்குள்ளே போய்விட முடியவில்லை, வனாந்தர வழியாக நடத்தினார். அந்த பகுதியை நீ பார்த்துக்கொள்ள. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 17, 18ஆம் வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் ஏன் வனாந்தர வழியாய் நடத்தினார் என்பதை அறிந்து கொள்ளலாம். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி. பார்த்தீங்களா, பார்வோன் தேவ ஜனங்களை விட்ட பிற்பாடு யுத்தம் வரும்போது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? மனமடிவாகி திரும்பவும் எகிப்துக்கே போயிடுவாங்கன்னு சொல்லி படிங்க.
பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். ஏனென்றால் அந்த வனாந்திர பிரயாணம் முழுவதும் என் வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனித்து நடப்போமோ நடக்க மாட்டோமோ என்று அறியும்படிக்கு. உபாகமோ 8ஆம் அதிகாரத்தில் இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற 2வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் நம்முடைய கட்டளைகளை நீ கட்டளைகளை கைக்கொள்ளாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும். சோதனை வரும்போது தான் தெரியும், சுபாவம் வெளிப்படும். அது வரைக்கும் ஒன்றுமே தெரியாத பூனை போல் இருப்பாங்க. பூனை அப்படியே தடவி கொடுத்து அப்படியே பேசாமல் இருக்கும். கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். அது போல சிலருடைய சுபாவங்களை கர்த்தர் சோதிக்கிறார். கட்டளை கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அறியும்படிக்கு இந்த வனாந்திரத்தில் 40 வருஷம் நடத்தினார். உன்னுடைய இருதயத்தில் இருக்க நீ என்ன செய்யணும்? அறிய வேண்டும். ஆமேன். சோதனை வரும்போது தான் அந்த இருதயத்தில் இருக்கிற சுபாவங்கள் வெளிப்படும். அதை அறிந்து அதிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். இதைத்தான் நாம் உபாகம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பிழைத்து பெருகி பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமாம். முதலாம் வசனம் அப்படிதான் சொல்லியிருக்கிறது. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படி. சரி, இவ்விதமாக வனாந்திர வழியாக சுற்றி போக பண்ணுவது தேவனுடைய சித்தமாயிருந்தது. அந்த பாதைகளில் எல்லாம் சுபாவங்கள் கட்டப்பட, சுபாவங்கள் ஆண்டவருக்கு பிரியமானதாய் காணப்பட வனாந்திர வழியாக நடத்தினார். இன்றைக்கு நாமும் வனாந்திர வழியாக பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள், பல சந்தர்ப்பங்கள், பல சோதனைகள், பல பாடுகள், இவைகள் மத்தியில் நாம் போகும்போது நாம் எவ்விதமாக ஆண்டவரை பின்பற்றுகிறோம்? உண்மையாய் பின்பற்றுகிறோமா, மறுதளிக்கிறோமா, அல்லது நாம் என்ன செய்கிறோம் என்பது நம்மை நாமே அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் என்று முதலாவது நாம் பார்க்குறோம். மலைகள் என்று சொல்கிறத விட்டுட்டு இன்றைக்கி பள்ளத்தாக்கை பற்றி நாம் படிக்க போகிறோம். ஆமேன். ஆமாம், எப்பொழுதும் 8:2 படிக்கிறோம். நான் உங்களை சிறுமைப்படுத்தி கட்டளைகளை கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அறியும்படிக்கு என்று நாம் வாசித்தோமே. அதுபோல் பள்ளத்தாக்கின் வழியாக நாம் செல்லும்போது நாம் எவ்விதமாக ஆண்டவரை பின்பற்றுகிறோம். இன்றைக்கு பள்ளத்தாக்கின் காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கை நமக்கு தெரியும். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன், கரவலாடுகளின் பின்னே நடந்து கொண்டிருந்தவன். சவுலை தள்ளி தாவீதை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். தனக்கு பிரியமான சித்தமான எல்லாவற்றையும் செய்வான் என்று தாவீதை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், தாவீதை குறித்து தேவனே சாட்சி கொடுத்துட்டார். ஆனால் அவர் சொல்கிறார், எத்தனையோ பாதைகள் வழியாக கடந்து சென்று ஒரு இடத்துல சொல்லும்போது மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், அல்லேலூயா, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அடுத்துதான் தெரியாது, சிலருக்கு தெரியாது. என்ன? கோலும் தடியும் என்னை தேற்றும். மரண இருளின் பள்ளத்தாக்கு. இப்போ அப்படிப்பட்ட தாழ்வான மரண இருளின் பள்ளத்தாக்கிலே சென்றாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆமேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்களேன். எவ்வளோ சோதனை, எவ்வளோ பாடுகள், எவ்வளோ தாழ்வான பல சோதனை வழியாக கடந்து போகும்போதெல்லாம் அவர் மட்டும், கர்த்தர் மட்டும் நம்மோடு இருந்துராவிட்டால் ஜீரோ தான். ஹீரோ இல்லை, ஜீரோவாக போயிருப்போம், ஒன்றுமே இல்லாமல் போயிடுப்போம். ஆனால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அதுக்கப்புறம் உமது கோலும் உமது தடியும். கோல் என்பது என்ன? அப்பமாகிய ஆதரவு என்னும் கோல், நம்மை போஷித்து காப்பாற்றக்கூடிய கோல். மேய்ப்பனுடைய கருத்தில் கோலும் இருக்கிறது, தடியும் இருக்கிறது. மேய்ப்பன் கோலினாலே மரத்தினுடைய கிளைகள் பலவற்றை கீழே இழுத்து கொண்டு வந்து ஆட்டுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறான். கோல் வேண்டும். அதுக்கப்புறம்
தடி. ஆமேன். எதுக்காக? வழி விலகி போகும்போது, தவறான வழியில் போகும்போது, தவறு செய்யும்போது, குற்றம் செய்யும்போது மிலாற்றினாலே சிட்சிக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. நாங்களாம் கர்த்தருடைய சிட்சையை அனுபவித்து கொண்டு இருக்கிறவங்க. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய சிட்சையின அற்பமாக என்ன கூடாது. மனுஷனுடைய கையில் விழாமல் கர்த்தருடைய கையில் விழுந்திருக்கிறோம். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனை வந்து பாடுகள் வந்தாலும் தாவீது சொல்கிறது போல, மரண ஈரலின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எல்லாருமே இந்த வார்த்தை சொல்லலாமே. மரண ஈரலின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இஃப் காட் பி ஃபாரஸ்ட் who can be against us? ஆமேன். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார் என்றால் நமக்கு விரோதமாக இருப்பவன் ஒருவருமே இருக்க முடியாதான். அதே வேளையில் நாம் சிற்சில வேளையில் நாம் தவறி போகும்போதெல்லாம், சிற்சில வேளையில் சிச்சையினால் என்னை கிட்டி இழுப்பவரும் கோலும் தடியும் நம்மை சிச்சித்து போஷித்து என்ன செய்கிறது? காப்பாற்றுகிறது. அல்லேலூயா. ஆகவே தாவீதின் அந்த அறிக்கை மிக முக்கியமானது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்லக்கூடிய பல பாதைகள் கர்த்தர் நடத்தும்போது சில வேளை மகிழ்ச்சி, சில வேளை சந்தோஷம், சில வேளை ஆனந்தம், சில வேளை பள்ளத்தாக்கு, கண்ணீரின் பாதை, வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனைலாம் வரக்கூடும். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருப்பார் என்றால் எல்லாமே ஆண்டவர் நமக்கு சாதகமாக்கி தருவார். அல்லேலூயா. ஆகவே இந்த வேத வசன அடிப்படையில் பள்ளத்தாக்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சித்தீம் என்கிற ஒரு பள்ளத்தாக்கு. புக் ஆஃப் ஜோயல் சாப்டர் 3 verse 16 to 18. கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். எவ்வளவு மேன்மையான காரியங்கள் அங்கே இருக்கிறது பாருங்கள். என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும். எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும். அந்நியர் இனி அதை கடந்து போவது, அந்நியன் இனி கடந்து போவதில்லை. அக்காலத்திலே பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாயோடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும். அல்லேலூயா. சித்தீம் பள்ளத்தாக்கின் ஆசீர்வாதத்தை நாம் எங்கே பார்க்கலாம் என்றால் தேவனுடைய சபையிலே நாம் பார்க்க முடியும். ஆமேன். அவருடைய ஆலயத்தினுடைய சம்பூர்ணத்தினால அவர் நம்மை போஷிக்கிறவராயிருக்கிறார். யாருக்கு? தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி இந்த பேர் ஆனந்தத்தை, நித்திய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை பரிசுத்த ஆவியின் மூலமாக கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன், ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் ஆராதனை வேளையில் ஆவிக்குள்ளாகி அந்நிய பாஷையில் பேசி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் எச்சரிப்பு கொடுக்கப்படும் போது இன்னும் அமைதியாக இருப்போம் என்றால் வேதம் சொல்கிறது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி தான் இருக்கும். படித்து பார்த்தீங்கன்னா வெக்கம், படித்து பார்த்தா வெக்கம். ஏசாயா 32வது அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள். சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே, கவனிங்க, சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்க. நிர்விசாரமான குமாரத்திகளே என் வசனத்துக்கு செவி கொடுங்க. நிர்விசாரிகளே ஒரு வருஷமும் சில நாட்களுமாய் தத்தளிப்பீர்கள். திராட்சை பலன் அற்றுப்போம், பலன் இல்ல, அறுப்பு காலம் வராது. சுகஜீவிகளே நடுங்குங்க. நிர்விசாரிகளே தத்தளியுங்கள். உடையை உரிந்து களைத்து போட்டு அறையில் இரட்டை கட்டி கொள்ளுங்கள். செழிப்பான வயல்வெளிகளின் நிமித்தமும் கனிதரும் திராட்சை செடிகளின் நிமித்தமும் மாரடித்து புலம்புவார்கள். என் ஜனத்தினுடைய நிலத்திலும் கலிகூர்ந்திருந்த நகரத்தில் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். அரமனை பாடாக விடப்படும். ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும். மேடும் துருக்கு
துர்க்கமும் என்றைக்கும் கெபிகளாகும். கெபிகளாகும். அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாயும். என்ன பார்த்தீங்கன்னா மந்தவெளியா? மந்தைகளுக்கு சென்னையில் மந்தவெளின்னு ஒரு ஏரியாவே இருக்கு. சென்னையில் மந்தவெளி கேள்விப்பட்டிருக்கீங்களா? டி நகர் டு மந்தவெளி நம்பர் 5B பஸ் போகுது. மந்தவெளின்னு ஒரு இடம் இருக்கு. காட்டு கழுதைகள் இடமாயும் கழிக்கக்கூடிய இடமாயும் இருக்கும். மந்தைகளுக்கு மேய்ச்சல் இடமாயும் இருக்கும். எவ்வளவு மோசம் பாருங்க. எப்பொழுது எது வரைக்குமா? அந்த வசனம் படிங்க. உன்னதத்திலே இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். போய் படிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. நீ வீட்டில் போய் படிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி என்றால் ஆவியிலே கர்த்தரை ஆராதிக்க முடியலையே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க முடியலையே. ஆனால் இந்த சித்தியும் பள்ளத்தாக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் வாசித்தோம் அந்த வசனங்களில், கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை தட்டி எழுப்ப வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஆகவே என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவது இல்லை. 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்கும். 46ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஊற்று உண்டு, அது தேவனுடைய நகரத்திலிருந்து உண்டாக்கக்கூடிய காரியம், சந்தோஷிப்பிக்கக்கூடிய காரியம், ஆசீர்வாதமான அந்த ஊற்று என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே சித்தீம் பள்ளத்தாக்கு என்று சொல்வது ஆலயத்தினுடைய சம்பூர்ணத்தினாலும் செழிப்பினாலும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர். அவரே அடைக்கலம், அவரே கோட்டை, அவரை அறிகிற அறிவு நமக்கு உண்டாகிறது. அந்நியர் இனிமேல் கடந்து போவதற்கு இடம் கொடுப்பதே இல்லை. பள்ளத்தாக்கு நீர்ப்பாய்ச்சலாக மாறுகிறது. இதெல்லாமே ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதே வேளையில் பொருளாதார ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தர வல்லவர். முதலாவது ஆண்டவரை தேடும்போது மற்ற எல்லாம் added unto you, எல்லாமே உங்களுக்கு கூட கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த சித்தீம் பள்ளத்தாக்கு ஒரு செழிப்பான ஒரு பள்ளத்தாக்காக, ஆசீர்வாதமான நீரூற்றாக, கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாகிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. இதை நாம் பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது ஒரு பள்ளத்தாக்கை நாம் பார்க்கலாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். பெராக்காவிலே கூடி வந்த ஒரு சந்தர்ப்பம். 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார். அல்லேலூயா. இந்த பெராக்காவிலே அவங்க கூடுகிற காரணம் என்ன என்பதை 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், மோவாபியர், அம்மோனியர், இன்னும் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு சத்துருக்களாக வர்றாங்க. 1ஆம் வசனம். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசபாத்துக்கு விரோதமாக திரளான ஏராளமான கூட்டம் வந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் ராஜாவாகிய யோசபாத் செய்த காரியம் என்ன? 3-4வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுகிறான். படிப்போம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இவ்விதமாக யூதாவில் எல்லா பட்டணங்களில் இருந்தும் கர்த்தரை தேட வந்தாங்க. அந்த பரிசுத்த உபவாச நாளிலே அவங்க எல்லாரும் கூடி கர்த்தரை தேடி கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய கரத்திலே தங்களை ஒப்பு கொடுத்தாங்கன்றதை நாம் பார்க்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. அது ஒரு பள்ளத்தாக்கிலே அந்த யுத்தம் நடக்க போகிறது. அந்த 16வது வசனத்தை பார்க்கலாம். 16. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்க. இதோ அவர்கள் சிஸ்ஸின் மேட்டு வழியாய் வருகிறாங்க. நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு பள்ளத்தாக்கிலே சந்திக்கக்கூடிய யுத்தம். அல்லேலூயா. பள்ளத்தாக்கிலே அந்த யுத்தத்துக்கு அவங்க கூடி வர்றாங்க. மோவாபியரும் அம்மோனியரும் இன்னும் அவர்களை சார்ந்த சில சந்ததியாருமாக சேர்ந்து
தேவ ஜனத்துக்கு விரோதமாக, யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக, யூதா ஜனத்துக்கு விரோதமாக. யூதா என்றால் கர்த்தரை துதிக்கிற ஜனங்க. கர்த்தரை நாம் எவ்வளவு துதிக்கிறோமோ அவ்வளவு பல எதிர்ப்புகளும் போராட்டங்களும் கஷ்டங்களும் வரலாம். ஆனால் ஜெயிப்பது நாம் தான். ஆமேன், அல்லேலூயா. அந்த நாட்களில் ராஜாவாகிய யோசபாத் ஜனங்களுக்கு அறிவிப்பு கொடுத்து எல்லாருமாக கூடி அங்கே உபவாசம் பண்ணி கர்த்தரை தேடினாங்க. கர்த்தரை தேடினாங்க, ஒருமனப்பட்டு தேடினாங்க. அது மட்டுமல்ல, ராஜாவாகிய யோசபாத் உருக்கமான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை 11-12 வசனத்தை வாசிக்கிறோம். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிகட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறாங்க. எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ. எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. இப்படிப்பட்ட இக்கட்டான போராட்டமான பல சூழ்நிலைகளில் நீ யாரை தேடுறீங்க? எங்கே போகிறீங்க? உங்கள் சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தரை தேட ஒருமனப்பட்டவர்களாக தேவ சமூகத்தில் கூடி வர முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறீர்களா? ஒப்பு கொடுக்கிறீர்களா? பிரியமானவர்களே, அந்த மோவாபியரும் அம்மோனியரும் ஒழுங்கீனமான ஒரு சந்ததி நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒழுங்கீனமான அநேகர் தேவ ஜனத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடும். நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை தேடி உபவாசத்தோடு கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது உருக்கமான ஒரு ஜெபத்தை யோசபாத் எடுத்தது போல், ஆண்டவரே எங்களுக்கு அவங்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு என்ன இல்லை? நோ ஸ்ட்ரென்த், எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி அவங்க உருக்கமான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. ஜெபந்தான் ஜெயத்தை கொடுக்கும். ப்ரேயர்ஸ் கோ அப், பிளஸிங் கம் டவுன் சொல்லுவாங்க. ஜெபிக்காமல் ஜெயம் கிடைப்பதே இல்லை. அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. அவர்கள் மத்தியிலேயே ஒரு தீர்க்கதரிசி எழும்புகிறார். ஆமேன். அந்த வசனத்தை படிக்கலாம். 14-15 வசனம். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யஹாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினது. லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினதினாலே அவன் சொன்னது சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே. சரி, இவ்விதமாக அந்த லேவியனான தீர்க்கதரிசியின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஆலோசனைப்படியே அவங்க பள்ளத்தாக்கில் அவங்களை சந்தித்து அதுக்கப்புறம் நடந்த விஷயம் நம்ம நன்றாக தெரியும். இஸ்ரவேலின் தேவனை கர்த்தரை துதிப்பதற்காக அங்கே ஆயுதம் தரித்தவர்களுக்கு முன்பாக பாடகர்களை நிறுத்தினான். இவ்விதமாக அவங்க ஆண்டவரை பாடி துதிக்க தொடங்கின போதே, ஆமென், பாடி துதிக்க தொடங்கின போதே சத்துருக்கள் என்ன செய்தாங்க? நம்ம வாயை திறக்கிறதுல எப்படி அப்புறம் இப்போ இல்லை, பாடும்போது பாட்டு தெரியாட்ட கூட சில கிராமங்களில் போனால் பேதையாக இருக்கிற அந்த அம்மாமார் என்ன பாட்டு நாங்கள் தொடங்கினாலும் உடனே பாட்டோடு எங்களோடு சேர்ந்து பாட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி என்ன சந்தோஷம் அவங்களுக்கு. நாங்கள் எங்களுக்கு அந்த பாட்டை சரியாக பாட முடியாத அளவுக்கு ஓவர்டேக் பண்ணிவிடுவாங்க. காரணம் என்ன? பாடணுங்கிற அந்த வாஞ்சை. அல்லேலூயா. சகோதரரே, வீட்லேயாவது பாட்டு பாடுறீங்களா? வேலை செய்கிற படுத்துகிற இடத்துல பாட்டு பாடிட்டு மனதுக்குள்ளே முனைகிட்டு இருக்கீங்களா? எங்கள் அம்மா மாதிரி கிச்சனில் இருந்தால் கூட பாட்டு பாடுறாங்க. ஆமேன், அல்லேலூயா. இந்த பாக்கியம் தந்த இயேசுவுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாக்கியம் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கும் போதே அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, பாடல் துதி என்பது நமக்கு ஒரு விசேஷித்த ஒரு ஆயுதமாக இருக்கிறது. எரிகோவை ஜெயிப்பதற்கு பட்டயத்தை எடுத்து அவங்க யுத்தம் பண்ணலை, பட்டயத்தை எடுத்து யுத்தம் பண்ணவில்லை, ரத்தமும் சிந்தவில்லை. ஒழுங்குக்கு கட்டுப்பாட்டு கீழ்ப்படிந்து 6 நாள் சுற்றி வந்தாங்க. 7ஆவது நாள் 6 முறை சுற்றி வந்து 7ஆவது நாள் ஆர்ப்பரியுங்கள். தோற்றுறோம். என்ன பெரிய சந்தோஷம் பாருங்க. அந்த சத்தம், அந்த துதி கோட்டையை இடித்தது,
தடைகள் நீங்கினது, எல்லா பக்கத்திலும் வழி திறந்தது. ஆண்டவரை துதிச்சு பாருங்க, எல்லா தடைகளும் மாறும், தேவ நோக்கம் நிறைவேறும். இவ்விதமான ஒரு பெரிய வெற்றி அங்கே உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். 21, 22 வசனங்கள். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவ நேரம் இல்லை, 24 வசனத்துக்கு வாங்க. யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. அல்லேலூயா. வார்த்தை வாயில சொல்லுங்க, ஒருவரும் தப்பவில்லை. ஒருவரும் தப்ப முடியாது. ஆமென். நீ ஆண்டவரை துதித்து கர்த்தரை மையப்படுத்தி கொண்டிருக்கும் போது ஒருவரும் தப்பி போகவே முடியாது. அது மட்டுமல்ல, 3 நாள் அவங்க கொள்ளையடிச்சாங்களாம். செத்து போனவங்களுடைய எல்லா அர்த்தியும் என்ன செய்தாங்க, பொருள் எல்லாம் கொள்ளையடிச்சு அங்கே வைத்துட்டு அதுக்கப்புறம் உபவாசத்தை கூறுறாங்க பாருங்க. 26ஆம் வசனம். 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். 4வது நாளிலே பெராக்காவிலே கூடி அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர். பெராக்கா என்ற உபவாசம், அந்த உபவாச ஜெபத்தை நான் விட்டுவிடக்கூடாது. ஆமேன். பிரியமானவர்களே, உபவாச ஜெபமானது மிக முக்கியம். அப்படி ஜெபித்தால் ஜெயம் கிடைக்கும். பெராக்காவிலே அந்த பள்ளத்தாக்கிலே ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் அவங்களுக்கு தந்தார். அடுத்ததாக நாம் பார்க்கலாம் 84வது சங்கீதம் 6வது வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். சொல்லவே வேண்டாம், ஜனங்களுக்கு சொல்லவே வேண்டாம். அழுகையின் பள்ளத்தாக்கு. 4ஆம் வசனத்தை படிங்க. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். இருப்பாங்க. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கணும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை இப்போ அழுகையின் பள்ளத்தாக்கை என்ன செய்றாங்க, உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொடுக்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே நிச்சயமாக அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து வந்திருப்போம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். அழுகையின் பள்ளத்தாக்கு போயிருக்கீங்களா? ஓயாமல் அழுது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சிருக்கீங்களா? எவ்வளோ கஷ்டங்கள் மத்தியிலே போராடி கண்ணீரோட ஜெபிச்சிருக்கீங்களா? அழுகையின் பள்ளத்தாக்கிலே அது என்ன செய்கிறாங்க, உருவ நடந்து அப்படியே அழுது ஒன்றும் இல்லாமல் அப்படியே இறந்து போவதல்ல, விட்டு விலகி போவதல்ல. அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு என்ன செய்கிறாங்களாம், உருவ நடந்து அந்த பள்ளத்தாக்கில் உருவ நடந்து மழையும் குளங்களை நிரப்பும். அதுக்கு முன்னே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பலத்தின் மேல் பலம் நடந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவாங்க. அல்லேலூயா. ஆமாம், இந்த கண்ணீரின் பாதையில் கடந்து சென்ற குழுக்கு தான் அது தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. கண்ணீரின் பாதையில், கஷ்டத்தின் பாதையில், போராட்டமான சூழ்நிலையில், வாழ்க்கையில், குடும்பத்தில் பல சூழ்நிலை வரும்போதெல்லாம் கண்ணீரோடு நம்ம விதைப்போம் என்றால் கம்பீரத்தோடு அறுக்கலாம். பாபிலோனின் அருகே, ஆறுகளின் அருகே அங்கே அவங்க உட்கார்ந்து அழுதாங்கன்னு சொல்லி 137 1 2 3 படிங்க. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைபிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும். சரி பாருங்களேன், பாபிலோனின் ஆறுகள் அருகே அவங்க கண்ணீரோட இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எருசலேமை சீயோனை நினைத்து அழுகிறதாக நாம் பார்க்கிறோம். கீழே நீங்க படிக்கும்போது கண்ணீரோடு விதைக்கிறவன் 126 5ஆம் வசனம். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பாங்க. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். கண்ணிலே நீர் எதற்கு, காலமெல்லாம் அழுவதற்கான். கவிஞர் சொல்கிறாரு, சில கவிஞர் சொல்லும்போது கண்ணிலே நீர் எதற்கு, காலமெல்லாம் அழுவதுக்கு என்று சொல்லி. ஆனால் கண்ணுக்குள்ளே கண்ணீர் வருவதும் ஏனோ என்று பாடவும் செய்கிறாங்க. பிரியமானவர்களே, குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில், பல சூழ்நிலைகளில் கண்ணீரின் பாதையில் நாம் செல்லும்போது அங்கேயும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா.
அது உருவ கடந்து மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனிருந்து சியோனிலே தேவசனில் வந்து காணப்படுவாங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த கண்ணீரின் பாதையை கடந்து வந்த ஒரு சில சம்பவங்களை நாங்கள் சொல்லுவோம் என்றால் எங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய ஊழியத்தில் சில மாற்றங்கள் வந்தபோது கண்ணீர் 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 பரிசுத்தவான்கள் சிலர் ஆலோசனை கொடுத்தாங்க, ஜெபிங்க ஜெபிங்க என்று சொல்லி. சரியாக 50 நாள் அழுதேன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அந்த 50வது நாளில் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் தந்தார். ஆமென். ஒரு பெரிய பரிசுத்தவானை சந்திக்கவும், அதுக்கப்புறம் ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணவும் பெரிய காரியத்தை செய்தார். காரணம் 50 நாள் அழுது அதுக்கப்புறம் தான் கண்ணாடியே நான் போட்டேன். அந்த நாட்களில் அது ஒரு கண்ணாடி போடலை. எப்பொழுது வேதத்தை திறந்து வைத்தாலும் வாய் உடனே உளறியும் உடனே கண்ணீர் வந்துடும், ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட கண்ணீரின் பாதையிலே நாங்கள் கடந்து வந்தோம். கர்த்தர் அதை மாற்றினார். கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது தண்ணீரில்லா பாலை அன்றோ, கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது தண்ணீரில்லா பாலை அன்றோ, கண்ணீரை மாற்றியே சந்தோஷம் நல்கிடும் தண்ணீர் தடகமாய் மாற்றினார். கர்த்தர் மாற்றுகிறவர். அல்லேலூயா. எவ்வளோ அற்புதம் பாருங்கள். 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுடைய கண்ணீர் சிந்தி ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று நாங்கள் கண்டிப்பாக சாட்சி கொடுக்க முடியும். பரிசுத்தவானுடைய ஆலோசனைக்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக கர்த்தர் அதை மழையும் கூடங்களை நிரப்பி சியோனிலே பலத்தின் மேல் பலனடை கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எனக்காக அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளோ மேன்மை பாருங்கள், எவ்வளோ மாற்றங்கள், எவ்வளோ வித்தியாசங்கள், எவ்வளோ வளர்ச்சி, எவ்வளோ உருவாக்கப்படுகிற காரியங்கள். அற்புதமாக அதிசயமாக கர்த்தர் நடத்துகிறார் இருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளை இல்லையே என்று ஏக்கத்தோடு 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அன்னாள் தேவசமூகத்தில் போய் முறையிட்டு கண்ணீரோடு அழுகிறதை நாம் 1:10 நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1:10. அவள் போய் மன கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சரி, இந்த விண்ணப்பத்தின் நிமித்தமாக அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஜெயம் எடுத்த ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கண்ணீரோடு விதைத்து கம்பீரத்தோடு அடுத்திருக்கீங்களா? அல்லையிலே சொல்லுங்களேன். உங்கள் சூழ்நிலையில் கண்ணீரோடு விதைத்து கம்பீரத்தோடு அடுத்திருக்கீங்களா? அல்லேலூயா. இவ்விதமாக அன்னாருடைய ஜபத்துக்கு கர்த்தர் இறங்கி கண்ணீரை மாற்றினார். ஒரு பெரிய தீர்க்கதரிசியை இந்த உலகத்துக்கு வேதத்தில் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1:27-28 வசனங்கள். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும். இவ்விதமாக அந்த பிள்ளையை கர்த்தருக்கென்று கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று அந்த மகள் அன்னாள் ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 56 தாவீதினுடைய சூழ்நிலையை பாருங்க. 56ஆம் சங்கீதம் 8-9 வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். அல்லேலூயா. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் என்பதை எப்போதும் நாம் அறிந்தவர்களாக இருப்போம் என்றால் நம்முடைய அலைச்சல்கள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய கண்ணீர், நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் மாறுமே, எல்லாம் மாறும். அதுக்கேற்றபடி நாம் கண்ணீரோடு ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்தால் கண்டிப்பாக ஜெயம் கிடைக்கும். ஒரு குறிக்கப்பட்ட காரியத்திற்காக கண்ணீர் சிந்தி ஜெபித்து விட்டீர்கள் என்றால் அற்புதமான விடுதலை. அல்லேலூயா. அதுதான் நாங்கள் பாடினோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது தண்ணீரில்லா பாலை அன்றோ, கண்ணீரை மாற்றியே சந்தோஷம் பொங்கிடும்
தண்ணீர் தடகமாய் மாற்றுவாரா. பாடிட்டே இருக்கலாம். நம்ம பள்ளத்தாக்கில் போகும்போதெல்லாம் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் அது உருவ கடந்து போகக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். அடுத்தது நாம் யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்துக்கு வருவோம். 26வது வசனம். அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு என்னப்படும். நமக்கு தெரியும், எரிகோவை ஜெயிப்பதற்காக யோசுவாவும் படையும் சேர்ந்து இவ்விதமான காரியத்தை செய்து இருக்கும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். அந்த பட்டணத்தை நான் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன், ராஜாவையும் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனால் இப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி சில பிரமாணங்களை கொடுத்து செய்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் சொன்ன காரியம் என்னென்னா, அந்த பட்டணத்தில் இருக்கிற என்ன செய்யணும், வெள்ளி, பொண்ணு, வெண்கலம், இரும்பினால் செய்த எல்லாவற்றையும் என்ன செய்யணும், கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேர்க்க வேண்டும். யாரும் அதை என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. அதன் பிரமாணம் அங்கே கொடுக்கப்படும். 6ஆம் அதிகாரம் 18, 19. சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதுனாலே அந்த எரிகோவுக்குள்ள சாபத்தீடானதை எதையும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களும் எல்லா பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள் அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் கர்த்தருடைய பொக்கிஷத்திலே சேர்க்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அந்த எரிகோவில் மீட்கப்பட்ட அந்த வெள்ளி, பொண்ணு, வெண்கலம், இரும்பினால் செய்த எல்லா பாத்திரங்களும் மட்டுமல்ல, இன்னொன்று சொல்லுங்க, ராகாப் என்ற வேசியின் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பொருள் மட்டுமல்ல, ஆத்மாவும் அங்கே பாதுகாக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நடந்த காரியம் என்ன? நடந்த காரியம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகான் செய்த காரியம், கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். ஆகான் சீட்டு போட்டு அங்கே ஆகானை கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனடியாக அவன் என்ன செய்கிறான், எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லுகிறான். அங்கே அந்த கூடாரத்துக்கு கீழே மறைத்து வைக்கப்பட்ட எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வருகிறார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. அதெல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருடையதை கர்த்தருக்கு, ராயனுடையதை ராயனுக்கு, தேவனுடையதை தேவனுக்கு. அது பணமோ, அது பொருளோ, அது எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தருடையதை மறைத்து வைத்து நாம் ஆசீர்வாதம் நினைச்சக்கூடாது, எழுந்து போகக்கூடாது. இங்கே ஒரு பெரிய சுத்திகரிப்பு உண்டாகிறது. அந்த சுத்திகரிப்புக்கு பிற்பாடு தான் அடுத்தவங்க முன்னேறி செல்லக்கூடிய பாதையில் ஜெயம் எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். உண்மைதானே? அல்லேலூயா. ஆகோரின் அந்த பள்ளத்தாக்கு, அங்கே அவனை கல்லெறிந்து கொன்று போட்டாங்க. அந்த வசனம், கடைசி வசனம் பாருங்க. அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். சரி, ஆகோர் பள்ளத்தாக்குல செய்தாங்கன்னு இருக்கா? இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு என்னப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரகம் மாறுகிற இடம் ஆகோர் பள்ளத்தாக்கு. ஏதாவது வகையில் ஆண்டவருக்கு நாம் துக்கப்படுத்தி இருப்போம் என்றால் அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இரக்கம் பெறுவோம். ஆமேன். அது மிக 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 முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவன் அங்கே கல்லெறிந்து கொல்லப்படுகிற அந்த சந்தர்ப்பத்தை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நம்மை கல்லெறிந்து கொள்வதல்ல, நம்முடைய சுபாவங்களை கல்லெறிந்து அப்புறப்படுத்த வேண்டும். உங்களிலே எவன் பாவம் செய்யாமல் இருக்கிறானோ அவன் முதலாவது கல்லெறிய வேண்டும் சொன்னார். ஒருவரும் கல்லெறிய முடியலையே. ஆக இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு பிற்பாடு தீர்க்கதரிசிகள் மூலமாக என்ன பள்ளத்தாக்கு? நம்பிக்கையின் வாசலாய் மாறுகிறது. ஆமேன். படிங்க ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஓசியா 2:14-15.
ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு வந்து அவளோட பட்சமாய் பேசி ஸ்பீக் டு ஹர் ஹார்ட். பட்சமாய் பேசி என்று சொல்வது ஸ்பீக் டு ஹர் ஹார்ட், இதயத்தோடு பேசுறாராம். பேசி இருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாகிய ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அல்லேலூயா. அங்கே சாபத்தின் பள்ளத்தாக்கு, ஆனால் இங்கே அது நம்பிக்கையின் வாசலாக மாறுகிறது. எப்பொழுது என்றால் நம்மை சிநேகிக்கிற, நம்மை நேசிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அப்பொழுது அவள் கீழே படிச்சு பாருங்க. அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள். அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாளி என்று சொல்லாம ஈஷி என்று சொல்லுவாய் என்று. அல்லேலூயா. நீ என் புருஷன் என்று சொல்லுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆக அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு இப்ப நம்பிக்கையின் வாசலாகி மாறுகிறது. கர்த்தருடையதை கர்த்தருக்கு, தேவனுடைய ராயனுடையதை ராயனுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல நாம் வேதவசனத்தில் பார்க்கிறோம். வெள்ளி, பொண்ணு, வெண்கலம், இரும்பினால் செய்த எல்லாமே கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேர்க்கப்பட வேண்டியதை ஆகான் மறைத்து வைத்ததுனால அங்கே ஒரு ஆசீர்வாத குறைவு ஏற்பட்டது. அதை வெளிக்கொண்டு வந்து சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு நம்பிக்கையின் வாசலாய் மாறுகிறது. ஆமென். நமக்கு நம்பிக்கையின் வாசலாக அவர் இருக்கிறார். அவரை நம்பி நாம் செயல்படும் போது தேவ நோக்கு நமக்குள்ள நிறைவேறும். அடுத்து இன்னொரு பகுதியாக என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் மோசே கானானை வேவு பார்க்கும்படியாக ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒருவராக 12 பேரை அனுப்பும்போது அதில் யோசுவாவும் காலேப்பும் நல்ல செய்தி கொண்டு வருகிறது நாம் படிக்கிறோம். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள திராட்சை குலையை அறுத்தாங்க. அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். பாருங்க, இந்த பன்னிக்குட்டியை தூக்கிட்டு போறது போல காடு கட்டி குச்சியில் தூக்கிட்டு போறாங்க பாருங்க. அதுபோல அங்கே உள்ள அந்த திராட்சை குலையானது அவ்வளவு பெரிதாக இருந்தது. 2 பேர் கட்டி தூக்கி சுமந்து கொண்டு வந்தாங்க. மாதுளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் அந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதமான காரியங்களை நற்செய்தியாக, அடையாளங்களாக அங்கே கொண்டு வந்து 2 பேரும் நற்செய்தி சொன்னாங்க. ஆனால் 10 பேர் மெஜாரிட்டி, ஐயோ அவங்க ஏனாக்கின் புத்திரர், ராட்சதர்கள், அவங்களுக்கு முன்னாடி நான் வெட்டுக்கிளியில் போல இருக்கிறோம் என்று அவிசுவாசமான வார்த்தையிலே சொன்னாங்க. நம்ம எப்போதுமே நம்முடைய வார்த்தைகள் விசுவாசமான வார்த்தையாக இருக்கணும். ஆமென். இல்லை என்கிறதே இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இல்லை என்பதே இல்லை. ஹல்லேலூயா. ஆக இங்கே நாம் பார்க்கிறோம், எப்போ இல்லைன்னு சொன்னாங்கன்னா பின்வாங்கி போய் திரும்பவும் அவங்க பழைய வேலைக்கு போய் மீன் பிடிக்க போய் கொண்டு இருந்தபோது உயிர்த்தெழுந்த இயேசு கடற்கரையில் நின்று, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா என்று கேட்டபோது அவங்க சொன்னாங்க, இப்படி கையை வரிச்சிட்டாங்க, ஒன்றுமில்லை. பின்மாற்றத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடும். ஆனால் நான் விசுவாசிக்கிற தேவ ஜனமாக இருக்கிறோம். எப்போதும் இல்லை என்கிறதே இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைங்க விசுவாசம் இல்லை வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தா இல்லாத இடத்திலே உருவாக்குற தேவன். ஆமென். அல்லேலூயா. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வெளியேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம் எங்கே கிடைத்தது? எஸ்கோல் பள்ளத்தாக்கு. 3 கனி, ஒன்று திராட்சை, இன்னொன்று மாதுளை, இன்னொன்று அத்திப்பழம். இந்த 3 வகையாக நாம் விபரித்து சொல்லலாம். நிறைய நேரம் இல்லை, இதை பற்றி முன்னமே நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். திராட்சை எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை, மனுஷர்களையும் தேவர்களையும் மகிழ பண்ணுகிற ரசம். மாதுளை என்று சொல்வது நீங்கள் உடைச்சி பார்த்தீங்கன்னா அந்த முத்து முத்தா அவ்வளவு மணிகள் காணப்படும். மனது, சிந்தை பரிசுத்தமாக இருக்கணும்.
அத்திப்பழம் அடைய தெரியும். வியாதிப்பட்ட போது அத்திப்பழம் அடையை கொண்டு வந்து வைக்க சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆவி, ஆத்மா, சரீரத்தினுடைய தேவைகளுக்கேற்ற எஸ்கோல் பள்ளத்தாக்கின் ஆசீர்வாதம், நற்செய்தி. இருளே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. நற்செய்தி என்று சொல்லுவது தான் காஸ்பல், சுவிசேஷம். அது அந்த எஸ்கோல் பள்ளத்தாக்கில் கொண்டு வருகிற ஒரு விசேஷித்த காரியமாக இருக்கிறது. இது எல்லாரும் அல்ல, அந்த யோசுவாவும் காலேப்பும் கொண்டு வந்து அவங்களுடைய செயல், அவங்களுடைய சொல் எல்லாமே விசுவாசம் மேல் வார்த்தையாக இருந்தது. அதன்படி அவங்க சொன்னாங்க, நம்மோடு கர்த்தர் இருந்தால் மாத்திரம் போதும், நாம் எளிதிலே போய் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளலாம். அதைத்தான் செக் பண்ணிக்கணும் எப்பொழுதுமே, என்னோடு கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா என்று நம்ம சரிப்படுத்தி கொண்டோம் என்றால், நம்மோடு கர்த்தர் இருந்தால் அது நமக்கு 1000 பலன், 1000 மனுஷருக்கு ஒத்த பலனாய் நமக்கு இருக்கும். ஆகவே எஸ்கோல் பள்ளத்தாக்கில் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தின் தேவைகள் சந்திக்கப்படும் நற்செய்தியின் மூலமாக. அடுத்து இன்னொரு பகுதியாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில், எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் நிறுத்தி, சரி, எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு, நல்ல இடத்துல கொண்டு போயிருக்கக்கூடாதா என்று நினச்சிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட உலர்ந்த அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையணும், நரம்பு உண்டாகணும், சதை உண்டாகணும், தோலினால் மூடணும். இதுக்கெல்லாம் என்ன வேணும்? ஆவி ஊற்றப்படணும். எங்கே போனாலும் திரும்ப அங்கே தான் வருதுங்க. இந்த உள்ளே வாங்குகிற மூச்சு வெளியே போனால் போச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், இந்த சரீர பிரகாரமான சரீரத்துக்கு. அதே போல தான் ஆவி இல்லாத சரீரம், என்ன வசனம் சொல்லுதியா யாக்கோப்பில், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதே போல் ஆவி இல்லாத சரீரமும் உயிரோடு செத்தது. என்ன செத்தது? அது சர்தை சபை. நீ உயிரோடு என்று பெயர் பெற்றிருந்தாலும் செத்தவனாய் இருக்கிறாய். விசுவாசியே, ஊழியனே, உனக்குள்ள அந்த ஆவியின் அபிஷேகம் செயல்பட முடியாவிட்டால் சர்தை சபையை போல தான் ஜாக்கிரதையாக நாம் இருப்போம். கிரியை இல்லாத விசுவாசம், யாக்கோப்பு 2:20. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? அப்படியே விசுவாசமும் கிரியைகளில், அதை சொல்லுங்க, அப்படியே விசுவாசமும் கிரியில் இல்லாவிட்டால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்தது என்று அந்த பகுதியில் நீங்கள் படித்து பார்த்துக்கொள்ளுங்க. ஆகவே நம்ம எப்போதும் ஒரு வேளை இந்த உலகத்தில் பல வியாதி பலவீனத்தில் போன் மாறும், கால் குடையுது, கை குடையுது, எலும்பு முட்டி வலிக்குது, அது வலிக்குதுன்னு சொல்லி சில பலவீனம் உங்களுக்கு இருக்கும் என்றால், உயிரடையக்கூடிய உயிரோட்டமுள்ள அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் பள்ளத்தாக்கிலே கிடந்தது. தீர்க்கதரிசி கிட்ட கேட்கும்போது உயிரடையுமா என்று கர்த்தர் கேட்டார். அப்போ அவர் அந்த எல்லாம் உமக்கு தெரியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிற வார்த்தையின்படியே ஆவி ஊற்றப்பட்ட போது அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்கிறது, நரம்புகள் உண்டாகிறது, அப்புறம் அது தோலினால மூடப்படுகிறது. ஆவி ஊற்றப்படும் போது ஒரு பெரிய சேனையாய் எழும்பி நின்றது. அல்லேலூயா. ஆக உலர்ந்த எலும்புகள் எப்படி ஒரு சேனையாக எழும்பினதோ அதுபோல அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. லாசருவே வெளியே வா, இந்த வார்த்தை என்ன செய்தது? அவரை 119ஆம் சங்கீதத்தை நீ வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய உயிர்ப்பிக்கப்படக்கூடிய காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்கள் எல்லாம் நம்மை உயிர்ப்பிக்கும், அவருடைய வார்த்தையை நம்மை உயிர்ப்பிக்கும். கடைசியாக யோவேல் 3:14 படிக்கலாம். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். சரி, கடைசியாக 7வதாக என்ன பள்ளத்தாக்கு? இந்த நியாய தீர்ப்பு முதல்ல எங்கே தொடங்குது?
தேவனுடைய வீட்டில் இல்லை, எனக்குள்ளேன்னு சொல்லுங்கள். ஆமாம், தேவனுடைய வீட்டில் சொல்லி வீட்டை பற்றி சொல்லாதீங்க, சபையை பற்றி சொல்லாதீங்க. முதலாவது எனக்குள்ளே தொடங்குறது. தேவனுடைய நியாயத்து முதலாவது நம்ம தானே தேவனுடைய வீடு, நமக்குள்ளே தொடங்குறது. ஆகவே நாம் என்ன செய்யணும்? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயந்திருக்கப்படும். 1 கொரிந்தியர் 11:31. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அப்படி என்றால் இந்த நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு நீங்கள் வேதத்தில் படிக்கும்போது இது நித்திய நியாய தீர்ப்புக்கேற்ற காரியத்தை தான் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தலும் இதை நாம் பார்க்குறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் 1 கொரிந்தியர் 1:11-32 படித்தது போல நம்மை நாம் என்ன செய்யணும்? நிதானித்து அறிய வேண்டும். 1 பேதுரு 4:17 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால், முந்தி என்னிடத்திலே தொடங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும். படித்து பார்த்துக்குது, நல்ல வசனம். எப்பவுமே இன்றைக்கு இருக்கிறது போல் 1000 மடங்கு ஆசீர்வாதம் சொல்லி வீட்டில் எழுதி போட்டிருப்பாங்க. இது எழுதி போடுங்க, நியாய தீர்ப்பு முதலாவது என்னுடைய வீட்டிலே தொடங்குது, எனக்குள்ளே தொடங்குறது சொல்லி பயத்தோடு நடுக்கத்தோடு ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை நாம் நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு சிட்சிக்கப்பட ஒப்பு கொடுத்துருவாரு. நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ரோமர் 8:1. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் அவர் தேவ புத்தராக இருக்கிறார்கள். தேவ புத்தர் வெளிப்படுவதற்குத்தான் சகல சிருஷ்டியும் அவளோட காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இவ்விதமான பள்ளத்தாக்கின் வழியாக நாம் கடந்து செல்லும்போது நம்மை நாமே நிதானிப்போம். சித்தியும் பள்ளத்தாக்கு செழிப்பான ஆலயத்தில் உள்ள மேன்மையான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்த்தோம். பெராக்காவிலே உபவாச ஜபமானது ஒரு பெரிய வல்லமையான ஆயுதம். சத்துருக்கள் ஏராளமான கூட்டமாக இருந்தாலும் அவர்களை ஜெயித்து அவங்க பெராக்காவை கூடி கர்த்தரை மையப்படுத்தின காரியம் அதுதான் நாம் பெராக்காவினுடைய பள்ளத்தாக்கிலே பார்க்கிறோம். 3வது அழுகையின் பள்ளத்தாக்கு. கண்ணீரோடு நாம் விதைக்கும் போது கம்பீரத்தோடு அறுக்கலாம். ஆகோரின் பள்ளத்தாக்கு சுத்திகரிப்பு. ஆகான் கல்லெறிந்து கொல்லப்பட்ட பிற்பாடு ஜெயம். கர்த்தருடைய பொக்கிஷத்தில் என்னெல்லாம் சேர வேண்டுமோ அதை சேரக்கூடிய ஒரு அனுபவம். எஸ்கோல் பள்ளத்தாக்கு நற்செய்தி. 2 பேர் மாத்திரம்தானே கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. நாம் எச்சரிக்கையாக இருப்போம். 6வது உலர்ந்த எலும்புகள் உயிரடையட்டும். அல்லேலூயா. கடைசியாக எப்போது நம்மை நாமே நிதானித்து பார்த்து நம்மை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து சரிப்படுத்தி கொண்டே இருப்போம் என்றால் ஒரு நாளில் நாம் அவரை சந்திக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்து நின்று கர்த்தரை மையப்படுத்தலாம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும் என்ற இந்த கோரஸை பாடி நாம் முடிக்க போகிறோம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியான அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவிக்குள்ளாகி கொஞ்ச நேரம் கர்த்தரை மையப்படுத்தலாமா? ஆண்டு நடத்துகிற எல்லா பாதையிலேயும் நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார்.
எல்லா சூழ்நிலையும் நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். நாம் அவரை விட்டுவிட்டால் அவர் நம்மை விட்டு விடுவார். நாம் அவரை விட்டுவிட்டால் அவர் நம்மை விட்டு விடுவார். அவனுடைய கருத்தில் முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். அது பள்ளத்தாக்கானாலும் சரி, மேடானாலும் சரி, காடானாலும் சரி, நாம் கடந்து செல்லக்கூடிய பாதை. வனாந்திர வாழ்க்கையில அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ கடந்து மழையும் குளங்களை நிரப்பும் என்று சொல்றது போல அவர் பலத்தின் மேல் பலன் சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, எல்லாரும் ஒப்புக்கிடுங்க. வாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஓய், இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. செய்வாடும் ஆவியே, தோய்மடி பரபக தூரபர கரபக தூரபகரம் மாடும் ஆவியே, தோய்மையேன் ஆவியே, இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாரோமே. ஓ, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரோமே. ஓ, ஆவிக்குள்ளாகி குழந்தை எலும்புகள் உயிரடையட்டும். சேனையா எழும்பி நிற்கட்டும். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒற்றுமையா வல்லமையை, ஒற்றுமையா நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். அல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஒற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை, ஒற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு ஒற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஓ ஜீசஸ், ஓரி பன மகதுர பலக்கர மகசுர பலார மன மகர பக்தி. நன்றி நன்றி. ஆமென் ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரத்து மகிமைப்படுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் நல்ல ஒரு ஆராதனையை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்தபடினால மே ஸ்தோத்திரம். ஆராதனையே நீ கடந்து வந்திருக்கிறபடினால துதிக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீ உலாவி கொண்டிருக்கிறபடினால மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறபடினால நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஜீவனும் பலனுமாய் எங்களுக்கு இருக்கிறபடினால உம்மை துதித்து உம்மை மயம்படுத்துகிற அந்த நாள் கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசினீர் ஆண்டவர். பள்ளத்தாக்குகளை குறித்து, மலைகளிலே போய் அவர்கள் குடிந்ததை குறித்தும், வனாந்திர வழியிலே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தாவே நடத்தி வந்த பாதைகளெல்லாம் குறித்து கர்த்தர் எங்களோடு ஆண்டவரே அநேக வசனங்களை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிறுமைப்படுத்தி ஆண்டவர் நடத்தினீர். சில நேரங்களிலே கர்த்தாவே எங்களை கர்த்தாவே நாங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எந்த பாதையில் நீ நடத்த சித்தம் கொண்டீரோ அதன்படி அன்று இஸ்ரவேல் ஜனங்களை சிறுமைப்படுத்தி ஆண்டவரே உண்மை அவர்கள் மறுதலிப்பார்களோ, கர்த்தரை அதிகமாக துதிப்பார்களோ, அவர்கள் உண்மை விட்டு விடுவார்களோ என்று பரிசோதித்து பார்த்து
ஆண்டவரே அவருடைய அந்த பாதையிலே நீ நடத்தி வந்தீர் ஐயா. அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே பல பாடுகள் கஷ்டங்கள் நேரங்களிலும் ஆண்டவரே பாடுகள் கஷ்டங்களை கண்டு நாங்கள் சோர்ந்து போகாதபடி, எந்த சூழ்நிலையும் கர்த்தரை விட்டு விடாதபடி ஆண்டவரே நாங்கள் உமக்குள்ளாக நிலைத்திருந்து எங்களுக்கு இந்த வனாந்தர பாதையில் ஆண்டவரே வனாரத்தில் ஆண்டவரே நாங்கள் தேவனை முன்வைத்து ஓட நடக்க வேண்டிய கிருபை எங்களுக்கும் சபைக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தனிப்பட்டவர்களுக்கும் கர்த்தர் நீ தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்றி எழ வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் என்னென்ன காரியத்தில் ஆண்டவரே உயிரில்லாமல் வாழ்கிறோமோ உயிரில்லாமல் இருக்கிறோமோ அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே ஜீவனுள்ளவர்களாக ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே அந்த ஜீவன் எப்போதும் உம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ளே இருக்க ஆண்டவரே பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவர்களாக எப்போதும் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி ஆண்டவரே உமக்குள்ளாக நாங்கள் தைரியமாக இருக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் நடத்துகிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே விசுவாசத்தோடு ஜெபிக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை எவ்வளோ பெருது. இதனால் ஆராதனையை கர்த்தர் நீர் பொறுப்படுத்தபடினால் நம்ம துதிக்கிறோம். ஆராதனையில் கலந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். பாரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு பலவிதமான போராட்டத்தோடு பிரச்சனையோடு யாராவது இருந்தால் அவர்கள் உம்முடைய சமூகத்தை விட்டு கடந்து செல்லும்போது நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல உதவி செய்யும். புதிய ஆத்துமாக்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். அவர்களே வந்தவர் நிலவரமாய் போகாதபடி உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு போக கர்த்தர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். மீதியாக ஆண்டவரே சண்டே கிளாஸ் ஊழியங்களை எல்லாம் நீர் பொறுப்படுத்தி காத்துக்கொள்ளும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த வாரமெல்லாம் உம்முடைய சட்டையின் மறைவிலே மறைத்து எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அன்பரே நித்தியமாய் நான் உந்தன் சொந்தமே, அன்பரே நித்தியமாய் நான் உந்தன் சொந்தமே.